Praise be to God. We welcome you all in the most blessed and matchless name of our Lord and Savior, Jesus Christ. We welcome you on behalf of the Kodambakam Christian Assembly in Chennai. Let us begin the Bible study meeting with a prayer. I request Brother Vardarajan from Porur Christian Assembly in Chennai to please open with a word of prayer. Over to Brother Vardarajan in Porur Christian Assembly in Chennai. நாம் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற அன்பின் பிதாவே, இந்த வேலைக்காக முன்னோடு துதிக்கிறோம். Brother, you are not audible. Yes. ஹலோ பிரதர், கேக்குதா? ஹலோ. Yes brother, please. Yes, okay. எங்களை நேசிக்கிற அன்பின் பிதாவே, இந்த வேலைக்காக முன்னோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இப்பொழுதும் உம்முடைய வேத வசனங்களை ஆண்டவரே நாங்கள் கற்றுக்கொள்ள காத்து கொண்டிருக்கிறோம். கிறிஸ்துவுக்கு ஒப்பாக எங்களை மாற்றக்கூடிய ஒரு வல்லமை ஆண்டவரே உம்முடைய வேத வசனங்களுக்கு உண்டு. நீர் அதை எங்களுக்கு வெளிப்படுத்தி ஆண்டவரே கொடுத்திருக்கிறீர். ஆண்டவரே சரித்திரம் வாய்ந்தது, சத்தியம் நிறைந்தது, ஆண்டவரே கிறிஸ்து இயேசுவை அறிகிற மேன்மையான ஒரு அறிவை தரக்கூடியது உம்முடைய வேத வசனங்கள். இப்பொழுதும் நாங்கள் அதை கற்றுக்கொள்ள ஆண்டவரை காத்து கொண்டிருக்கிறோம். பேச இருக்கின்ற அன்பு சகோதரன் உடைய அன்பின் கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். நீர் வல்லமையாக எடுத்து பயன்படுத்தும். கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் அந்த மேன்மையிலே நாங்கள் வளர்வதற்கு ஆண்டவரே இந்த சிந்தனைகள் இப்பொழுதும் நாங்கள் கேட்கக்கூடிய வசனங்களுக்கு எங்களுக்கு பிரயோஜனப்படட்டும். எங்களுடைய இருதயமானது கொழுந்து விட்டு எரிந்து ஆண்டவரே கிறிஸ்து இயேசுவுக்காக நாங்கள் இன்னும் அந்த இலக்கை நோக்கி ஓடுவதற்குண்டான பலனை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு கிருபை செய்தோம். மொழிபெயர்க்கக்கூடிய சகோதரனையும் உங்களுடைய அன்பின் கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த கூட்டத்தை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கர்த்தரும் இரட்சகரும் மீட்பருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாக கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. Thank you, Brother Vardarajan, for the prayer. May God bless you. Now, we are going to the next session. It is a time of singing time, and it is a singing session. Today we have along with us from Kerala, Kottarakara place, Brother Jason, and he is also an evangelist. He will be singing two songs for us. And we look unto the leading of the Spirit in these songs which is going to sing. Over to Brother Jason in Kottarakara. Thanks a lot. Good evening, all of you. First of all, I would like to praise our Lord, who once again allowed me to be a part of the ministry. And secondly, I thank my dear Santoshan and others who invite me to join today. Santoshan has asked me to include some Tamil song. So today I would like to sing a Tamil song and a Malayalam song. Praise the Lord. தாய் போல தேற்றி தந்தை போல நாற்றி தோள் மீது சுமைந்திடும் என் இயேசையா. தாய் போல தேற்றி தந்தை போல நாற்றி தோள் மீது சுமைந்திடும் என் இயேசையா. உம்மை போல புகழ்ந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே.
உம்மை போல தெரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே, நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே. மலை போல துன்பம் என்னை சூழும் போது அது பனி போல உருகிட செய்பவரே, மலை போல துன்பம் என்னை சூழும் போது அது பனி போல உருகிட செய்பவரே, கண்மணி போல என்னை காப்பவரே, உள்ளம் கையில் புரிந்தன்னை நினைப்பவரே, கண்மணி போல என்னை காப்பவரே, உள்ளம் கையில் புரிந்தன்னை நினைப்பவரே, நீ போதும் என் வாழ்விலே ஏசையா, நீ போதும் என் வாழ்விலே, நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே. பலவீன நேரம் என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் மனம் தருவேரென்றே, பலவீன நேரம் என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் மனம் தருவேரென்றே, நிழல் போல என் வாழ்வில் வருபவரே, விலகாமல் துணை நின்று காப்பவரே, நிழல் போல என் வாழ்வில் வருபவரே, விலகாமல் துணை நின்று காப்பவரே, நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே, நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே. தாய் போல கேட்டி தந்தை போல ஆற்றி தோல் மீது சுமைந்திடும் என் ஏசையா, ஒரு தாய் போல பாசம் தந்தை போல தேசம் ஒரு தோழன் போல புரிந்து கொண்ட என் ஏசையா, உம்மை போல புரிந்து கொண்ட யாரும் இல்லையே, உம்மை போல யாரும் இல்லையே, உம்மை போல புரிந்து கொண்டது யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைப்பதும் யாரும் இல்லையே, இப்போதும் என் வாழ்விலே ஏசையா, இப்போதும் என் வாழ்விலே, இப்போதும் என் வாழ்விலே ஏசையா, இப்போதும் என் வாழ்விலே.
Next, I will sing a Malayalam song that's very popular Malayalam song that's written by T.K. Shaburza. Yeshu Nayagan, Samadhana Nayagan.
Thank you, Brother Jason from Kottarakarek in Kerala for the songs, and we praise God for leading you in the singing of the songs, and God blessing you as an individual, family, and in your and the ministries you're doing for Him. Once again, we welcome all of you in the most blessed and loving name of our Lord and Savior, Jesus Christ. Today we have with us Evangelist John Kurian, uncle from Kottayam, and we praise God for him, first of all, accepting the invitation for the Kodambakam Christian Assembly and the Gospel Literature Ministries bookshop that we are doing at the same premises. May the name of the Lord be glorified. Since all of us know about our dear uncle, John Kurian, I'm not going to give much introduction. He travels across India and abroad, and he is using him much for his glory in various parts of the world. The topic that we will be dealing today for the Bible study is the fruit of the Spirit, and we shall sit prayerfully for the topic and go into the message straight. For the blessing of the message, I request Brother Jonathan David, the elder of the Adambakam Christian Assembly, Chennai, to pray for the blessing of the message. Over to Brother Jonathan David. Now voice கேக்குதா brother? Yes, uncle. Voice கேக்குதா? கேக்குதுங்க. மகா இரக்கமும் கிருபையும் தயவுள்ள தேவனாகிய கர்த்தாவே, துதிகளின் மத்தியில் வாசமா இருக்கும் ஜீவனுள்ள தேவனே, மகிமையின் ராஜாவே, அன்பின் தேவனே, இரக்கமுள்ள ஆண்டவரே, துதிக்கிறோம், ஸ்தோத்திரம் கர்த்தாவே. விதமாய் இந்த மாலை வேளையிலும் கூட கர்த்தாவே, உங்களுடைய கிருபையினாலே நாங்கள் யாவருமாக அவரவர் இடத்தில் இருந்தாலும் கூட கர்த்தாவே, ஆவிக்குரிய நிலைமையிலே எங்களை எல்லாரும் கர்த்தாவே உங்களுடைய கிருபையினாலே ஒன்று கூட்டி விதமாய் கூடி வரும்படி ஏற்பாடு பண்ணி கொடுத்த அந்த ஒழுங்குக்காக நன்றி செலுத்துகிறோம். அன்பின் நேசரே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே கர்த்தாவை பற்றும் விசுவாசத்தினாலே எங்களை நீதிமான்களாக்கினீர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே நான் கழுவப்பட்டு கர்த்தாவே எங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் கழுவி கர்த்தாவே இந்த வேலையில கூட கர்த்தாவே உலகத்தின் பல பாகங்கள் இருந்தும் இந்தியாவின் பல பாகங்கள் இருந்தும் கர்த்தாவே இந்த ஜூம் மூலமாக ஆண்டவரே விதமாக இந்த மாலை நேர கூட்டத்திலே இந்த ஆவிக்குரிய கனிகளை குறித்து கர்த்தாவே ஆண்டவருடைய தாசன் கர்த்தருடைய ஊழியக்காரன் ஆண்டவரே ஜான் குரியன் அவர்கள் மூலமாக கர்த்தாவே ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த கூட்டத்தை கிருபையின் கரங்களை பற்றி ஜெபிக்கிறோம். கர்த்தாவே தாமே ஆண்டு கொள்ளும் ஆண்டவரே, ஒவ்வொருக்கும் எல்லா கிருபையும் தந்தர்களும் பேசுகிற தாசை நம்முடைய கிருபையால் மறைத்துக் கொள்ளும்.
நேசகர்த்தாவே ஜிஎல்எம் மினிஸ்ட்ரிக்கா ஜிஎல்எம் புக் ஷாப் மினிஸ்ட்ரிக்காக ஜெபிக்கிறோம். சகோதரன் சந்தோஷ் ஜான்சனுக்காகவும் கூட சக விசுவாசிகளுக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அந்த சபையை கர்த்தருடைய கிருபையினாலே அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். மற்றும் கர்த்தாவே இந்த கூட்டத்திலே ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிற பாடல் பாடினர்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே பல இடங்களிலிருந்து கர்த்தாவே இதுல கூடி வரும்படி நீங்க ஏற்பாடு செய்து தயவுக்காய் ஸ்தோத்திரம். ஜீவனுள்ள தேவனே உடைய நாமம் மாத்திரம் மகிமைப்பட கிருபை தாரும். அன்பின் ஆண்டவரே கர்த்தாவே உடைய வேத வசனமாக சத்திய வசனத்திலிருந்து ஆழமான சத்தியங்களை கர்த்தருடைய தாசன் மூலமாக அநேக இடங்களை நாங்கள் கேட்டிருக்கிறோம். மறுபடியும் அவர் மூலமாக கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்படி நாங்கள் அவளோடு வரும்படி கிருபை செய்து தயவுக்காய் ஸ்தோத்திரம். இந்த கூட்டத்தை ஒழுங்கு பண்ணி கொடுத்துக்காய் ஸ்தோத்திரம். இந்த நேரத்தை ஆண்டுகொள்ளும் கர்த்தாவே. எந்த விதமான மின்சார தடையில்லாது காத்துக்கொள்ளும், ஜூம் தடையில்லாது காத்துக்கொள்ளும். இந்த டெக்னாலஜி மூலமாக இந்நாட்டிலே நாங்கள் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள கிருபை செய்கிற தயவுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். உலகம் எங்கும் உள்ள எல்லா ஜனங்களும் கலங்கி இருக்கும் பொழுது எங்கள் கண்களும் நோக்கி இருக்கிறது. அந்த நம்பிக்கைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் மீட்பரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஸ்தோத்திரத்தோடு கூடி ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் பரமபிதாவே. ஆமென், ஆமென். Sorry, I have missed out Brother Surendran from Royapuram Christian Assembly. Brother Surendran will be translating the message from English to Tamil. So Brother Surendran is from Royapuram Bethany Christian Assembly, Gospel Hall, and he will be translating the message from English to Tamil. He is from Chennai. Over to Brother John Kurian, uncle, and Brother Surendran. Thanks be to God for this opportunity to study God's word again. மறுபடியுமாக தேவனுடைய வசனத்தை படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ஆண்டவர் நமக்கு கொடுத்ததற்காக கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துவோமாக. We have been privileged. We are privileged these days of lockdown to attend so many Bible studies. இந்த ஊரடங்கு காலகட்டத்திலே ஏராளமான வேத ஆராய்ச்சி கூட்டங்களிலே கலந்து கொள்ளக்கூடிய ஒரு ஸ்லாக்கியம் நம் அனைவருக்கும் கிடைத்திருக்கிறது. That's a good thing. இது ஒரு நல்ல காரியம். But we also need to look into ourselves and see if we are putting into practice these truths that we are studying. ஆனால் அதே நேரத்திலே நாம் கவனிக்க வேண்டிய காரியம் என்னவென்று சொன்னால், நாம் படிக்கிற இந்த சத்தியங்களை எல்லாம் நம்முடைய அன்றாட நடைமுறை வாழ்க்கையிலே நாம் அபியாசப்படுத்துகிறோமா என்பதை சிந்திக்க வேண்டும். If what we eat is not digested, we will have indigestion. நாம் சாப்பிடுகிற அந்த காரியம் நமக்கு ஜீரணமாகவில்லை என்று சொன்னால் நமக்கு அஜீரண கோளாறு வந்துவிடும். And that will make us sick. அந்த காரியம் நம்மை அங்கே பலவீனப்படுத்தும். That can happen spiritually also. இது ஆவிக்குரிய ரீதியிலும் நமக்கு நேரிடக்கூடியதே. So let us study these lessons with an attitude of obedience to whatever the Lord is teaching us. ஆகவே இந்த பாடங்களை எல்லாம் ஒரு கீழ்ப்படிதலின் மனப்பான்மையோடு கூட கர்த்தர் எனக்கு என்ன சொல்ல இருக்கிறார் என்பதை நாம் கேட்போமாக. Now we are going to look into the subject fruit of the Spirit today and God willing tomorrow. இன்றைக்கும் நாளைக்கும் கர்த்தருக்கு சித்தமானால் ஆவியின் கனி என்கிற அந்த ஒரு தலைப்பை நாம் சிந்திக்க இருக்கிறோம். And we are going to lay emphasis on the practical aspect of this subject. இந்த காரியத்தினுடைய நடைமுறை அம்சங்களை நாம் குறிப்பாக சிந்திக்க இருக்கிறோம். How we can apply the truths that we study in our day-to-day practical life. நாம் இப்பொழுது படிக்கக்கூடிய இந்த சத்தியங்களை எல்லாம் நம்முடைய அன்றாட நடைமுறை வாழ்க்கையிலே நாம் எப்படி அபியாசிக்க கூடும்? Shall we turn to Galatians chapter 5 verses 22 and 23? நாம் எல்லாரும் கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 5வது அதிகாரம் 22 23 வசனங்களுக்கு நேராக திருப்பிக் கொள்ளலாம். Galatians 5:22 and 23, and we'll be focusing upon these verses in our study. கலாத்தியர் 5வது அதிகாரம் 22 23 வசனங்கள், இந்த வசனங்களிலே தான் நம்முடைய கவனம் எல்லாம் இந்த பாடத்திலே இருக்க போகிறது. But the fruit of the Spirit is love, joy, peace, long-suffering, gentleness, goodness, faith, meekness, temperance. Against such there is no law. ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. There are 9 things mentioned here. இங்கே 9 காரியங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளது.
Now, this being our first class, we'll be spending some time on introducing the subject. இது நம்முடைய முதல் வகுப்பாய் இருக்கிறபடினாலே இந்த பாடத்தை அறிமுகப்படுத்துவதற்கு ஒரு சில நேரத்தை நாம் செலவழிக்க இருக்கிறோம். Now, before I say anything about the fruit of the Spirit, let me say a word about the gifts of the Spirit. ஆவியின் கனியை குறித்து நான் எதையும் சொல்வதற்கு முன்பாக ஆவியின் வரத்தை குறித்து நான் ஒரு சில காரியங்களை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். Now, that is not our topic tonight. இன்றைக்கு நம்முடைய தலைப்பு அது அல்ல. But it is important to understand the difference between the gifts of the Spirit and the fruit of the Spirit. ஆனால் ஆவியின் வரங்களுக்கும் ஆவியின் கனிக்கும் உள்ள இருக்கக்கூடிய அந்த வித்தியாசத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டியது மிகவும் முக்கியமாக இருக்கிறது. Spiritual gifts are also called grace gifts. அங்கே ஆவிக்குரிய வரங்களை கிருபையின் வரங்கள் என்று சொல்லி அழைக்கிறார்கள். They are special abilities given to all the believers for serving the church of God. தேவனுடைய சபைக்கு பக்தி விருத்தி உண்டாகும்படியாக ஊழியம் செய்யும்படியாக சகல விசுவாசிகளுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிற விசேஷித்த தாளந்துகளாய் இந்த ஆவிக்குரிய வரங்கள் இருக்கின்றன. The moment we are saved, we are endowed with special abilities to serve the body of Christ. நாம் ரட்சிக்கப்பட்ட அந்த தருணத்தில் தானே கர்த்தருடைய சரீரமாகிய சபைக்கு நாம் ஊழியம் செய்வதற்கென்று ஒரு சில விசேஷ தாளந்துகள் நமக்கு அருளப்படுகிறது. So spiritual gifts are divine enablings for Christian service. ஆகவே ஆவிக்குரிய வரங்கள் என்று சொல்லும்போது கிறிஸ்தவ ஊழியத்திற்கென்று தெய்வீக ஒரு வாய்ப்பாக வழியாக இருக்கிறது. We read the details of this in 1 Corinthians 12, 13 and 14. இந்த காரியங்களுடைய விவரங்களை படிக்க வேண்டும் என்று சொன்னால் 1 கொரிந்தியர் 12, 13, 14 ஆகிய அதிகாரங்களை நாம் படிக்கலாம். In 1 Corinthians chapter 14, 1 கொரிந்தியர் 14வது அதிகாரத்திலே verse 12 and 26 are important. 12வது வசனமும் 26வது வசனமும் மிகவும் முக்கியமானவை. That talks about spiritual gifts in particular. அந்த வசனங்கள் மிக விசேஷமாக ஆவிக்குரிய வரங்களை குறித்து பேசுகின்றன. In 1 Peter 4:10, we read in 1 Peter 4 and verse 10, we 1 பேதுரு 4வது அதிகாரம் 10வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். Then in Romans chapter 12, verses 6 to 8, also we read about this. ரோமர் எழுதின நிருபம் 12வது அதிகாரம் 6 முதல் 8 வரை உள்ள வசனங்களிலும் நாம் ஆவிக்குரிய வரங்களை குறித்து வாசிக்கிறோம். We are not taking time to read them now. I just made a reference to them. If you want, you can look them up later. அந்த எல்லா வேத பகுதிகளையும் நாம் இப்பொழுது வாசிக்க போகிறதில்லை. நான் உங்களுக்கு குறிப்புகளை மட்டும் கொடுத்திருக்கிறேன். உங்களுக்கு வேண்டும் என்றால் நீங்கள் பிற்பாடு வாசித்துக் கொள்ளலாம். So spiritual gifts are spiritual enablings for serving the church of God. ஆகவே ஆவிக்குரிய வரங்கள் என்று சொல்லும்போது தேவனுடைய சபைக்கு நாம் ஊழியம் செய்வதற்காக நமக்கு அருளப்படுகிற விசேஷித்த தாளந்துகளாய் இருக்கின்றன. They are given for the edification, the building up of the body of Christ. இந்த காரியங்கள் எல்லாம் கர்த்தரின் சரீரமாகிய சபையினுடைய பக்தி விருத்திக்காக அந்த சபையை கட்டி எழுப்புவதற்காக கொடுக்கப்பட்டதாய் இருக்கிறது. All the passages talking about these spiritual gifts tell us that all the believers have these gifts. இந்த ஆவிக்குரிய வசன வரங்களை குறித்து பேசக்கூடிய சகல வேத பகுதிகளும் நமக்கு சொல்லக்கூடிய காரியம் என்னவென்று சொன்னால் எல்லா விசுவாசிகளுக்கும் ஆவிக்குரிய வரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. All believers may not have all the gifts. எல்லா விசுவாசிகளுக்கும் எல்லா வரங்களும் ஒருவேளை இல்லாமல் இருக்கலாம். But all the believers have gifts. ஆனால் எல்லா விசுவாசிகளுக்கும் ஏதோ வரங்கள் இருக்கத்தான் செய்யும். Men and women also. ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி. Some people think that sisters have no spiritual gifts and they have no role in the church. ஒரு சிலர் நினைக்கிறார்கள் சகோதரிகளுக்கு ஆவிக்குரிய வரங்களே கிடையாது, அவர்களுக்கு சபையில எந்த ஒரு பங்கும் இல்லை என்று சொல்லி நினைக்கிறார்கள். That is not the teaching of the New Testament. புதிய ஏற்பாட்டினுடைய போதனை அப்படிப்பட்டது அல்ல. Sisters also have spiritual gifts. சகோதரிகளுக்கும் ஆவிக்குரிய வரங்கள் உண்டு. But the areas in which they exercise it may be different. ஆனால் அவர்கள் அந்த வரங்களை பிரயோகிக்க கூடிய இடங்களும் விதங்களும் வெவ்வேறாய் வித்தியாசமாய் இருக்கலாம். And in 1 Corinthians chapter 12, 1 கொரிந்தியர் 12வது அதிகாரத்திலே and verse 11, 11வது வசனத்திலே we read that the Holy Spirit imparts these gifts as He will. பரிசுத்த ஆவியானவர் அவருடைய சித்தத்தின்படி இந்த வரங்களை அருளுகிறார் என்று வாசிக்கிறோம். Not considering the spirituality or the qualification of the one to whom it is given.
ஒரு நபருடைய ஆவிக்குரிய தரத்தை பொறுத்தோ அல்லது அவருடைய தகுதிகளை பொறுத்தோ பரிசுத்த ஆவியானவர் அந்த வரங்களை கொடுக்கிறதில்லை. If I have some spiritual gifts, it is only because it pleased God the Holy Spirit to impart that to me. எனக்கு ஒரு சில ஆவிக்குரிய வரங்கள் இருக்கும் என்று சொன்னால் பரிசுத்த ஆவியானவராகிய தேவனுக்கு எனக்கு அந்த வரங்களை கொடுக்கும்படியான சித்தம் உண்டாயிருக்கிறது, அவ்வளவுதானே தவிர வேறு எந்த காரணமும் இல்லை. It has nothing to do with my spirituality or my qualification to get it. என்னுடைய தகுதியை அடிப்படையிலேயோ அல்லது என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் தரத்தின் அடிப்படையிலேயோ இந்த காரியங்கள் எல்லாம் எனக்கு கொடுக்கப்படவே இல்லை. So spiritual gifts have to do with service or ministry in the church. ஆகவே ஆவிக்குரிய வரங்களை பொறுத்த மட்டிலே அது சபையில் இருக்கக்கூடிய சேவைக்காகவும் ஊழியத்திற்காகவும் கொடுக்கப்படக்கூடிய வரமாய் இருக்கிறது. So let me say those things again. ஆகவே இந்த காரியங்களை எல்லாம் நான் மறுபடியும் ஒரு முறை உங்களுக்கு சொல்லட்டும். Spiritual gifts are special abilities given to believers to serve the church. ஆவிக்குரிய வரங்கள் எல்லாம் விசுவாசிகளுக்கு சபையினுடைய பக்தி விருத்திக்காக ஊழியத்திற்காக கொடுக்கப்பட்டிருக்கிற தாளந்துகளாய் இருக்கின்றன. All believers, men and women, are endowed with these gifts. எல்லா விசுவாசிகளும் ஆண்களானாலும் பெண்களானாலும் அவர்களுக்கெல்லாம் இந்த ஆவிக்குரிய வரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. It is given by the will of the Holy Spirit, irrespective of the qualification or the spiritual standard of the one who receives it. ஒரு நபருடைய ஆவிக்குரிய தகுதியை பொருட்படுத்தாமல் அவருடைய தாளந்துகளையும் தகுதிகளையும் பொருட்படுத்தாமல் ஆவியானவருடைய தெய்வீக சித்தத்தின்படியாக கொடுக்கப்படக்கூடியதா இந்த வரங்கள் இருக்கின்றது. Gifts have to do with ministry and with the church. அங்கே ஆவிக்குரிய வரங்கள் எல்லாம் ஊழியத்தின் சம்பந்தத்திலும் சபையின் சம்பந்தத்திலும் பயன்படுத்த வேண்டியவைகளாய் இருக்கிறது. Now let us come to the fruit. இப்பொழுது அந்த கனி என்கிற அந்த பகுதிக்கு நாம் வருவோம். The fruit of the Spirit. ஆவியின் கனி. And let us see what is the difference between, what are the differences between the gifts and the fruit. இப்பொழுது அந்த வரங்களுக்கும் ஆவியின் கனிகளுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன என்பதை நாம் சிந்திக்கலாம். Now the fruit of the Spirit depends on the quality and the submission that we show, the quality of our life and our submission to the working of the Holy Spirit. ஆவியின் கனி நம்முடைய வாழ்க்கையில எப்படி இருக்கும், எப்பொழுது வெளிப்படும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையின் தரம் எப்படி இருக்கிறது என்பதை பொறுத்தும் பரிசுத்த ஆவியானவருக்கு எந்த அளவுக்கு நாம் சமர்ப்பித்து கீழ்ப்படிந்து ஜீவிக்கிறோம் என்கிற அடிப்படையிலே தான் ஆவியின் கனிகள் வெளியே வரக்கூடியதா இருக்கிறது. So did you see the difference between the gifts and the fruit? ஆகவே இந்த ஆவியின் வரத்திற்கும் ஆவியின் கனிக்கும் உள்ள வித்தியாசத்தை நீங்கள் கண்டீர்களா? The first one does not depend on our qualification or spirituality, but the second one depends on our spirituality. முதலாவது சொன்ன காரியம் அது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய தரத்தின் அடிப்படையிலே அல்ல, ஆனால் ஆவியின் கனியோ நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் தரத்தின் அடிப்படையிலே தான் வெளிப்படக்கூடியதா இருக்கிறது. Depending on our submission to the work of the Holy Spirit in our hearts, we manifest spiritual fruit or fruit of the Spirit. பரிசுத்த ஆவியானவருடைய செயல்பாடுகளுக்கும் அவருடைய காரியங்களுக்கும் எந்த அளவுக்கு நாம் கீழ்ப்படிந்து நடக்கிறோமோ சமர்ப்பித்து வாழ்கிறோமோ அதன் அடிப்படையிலே தான் ஆவியின் கனிகள் நம்முடைய வாழ்க்கையிலே வெளிப்படக்கூடியதா இருக்கிறது. And fruit has to do with life and character, not just with service. அங்கே ஆவியின் கனி என்று சொல்லும்போது அத்தோடு கூட நம்முடைய குணமும் நம்முடைய ஜீவனும் சம்பந்தப்பட்டதா இருக்கிறது. இது வெறும் ஊழியம் என்கிற அளவிலே மட்டும் எடுத்துக்கொள்ள முடியாது. And fruit is of personal nature, not just related to church, it is related to me, personal nature. ஆவியின் கனி என்று சொல்லும்போது இது நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை சார்ந்ததாக இருக்கிறது. இதுக்கு நம்முடைய சபைக்கும் சம்பந்தம் இல்லை. So the first service, the second one is the first one is given not based on our qualification, but the second one is given depending on our submission to the Holy Spirit. ஆகவே நாம் சிந்தித்த வண்ணமா முதலாவது சொன்ன அந்த ஆவியின் வரம் என்பது நம்முடைய அடிப்படை தகுதியின் அடிப்படையிலேயோ அல்லது ஆவிக்குரிய தரத்தின் அடிப்படையிலேயோ கொடுக்கப்படவில்லை. ஆனால் இரண்டாவதாக சொன்ன அந்த ஆவிக்குரிய கனி என்பது நாம் எந்த அளவுக்கு பரிசுத்த ஆவியானவருக்கு சமர்ப்பித்து வாழுகிறோமோ அதன் அடிப்படையிலே நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படக்கூடியதா இருக்கிறது. The first one has to do with spiritual service, but the second one has to do with life and character. முதலாவது சொன்ன காரியம் நம்முடைய ஆவிக்குரிய சேவையை அல்லது ஊழியத்தை பொறுத்ததா இருக்கிறது. அடுத்ததாக சொன்ன காரியம் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையினுடைய தரத்தை பொறுத்ததா இருக்கிறது. The first one has to do with my exercise in the church, but the second one has to do with my personal life.
முதலாவதாக சொன்ன காரியம் நாம் சபையில எப்படி செயல்படுகிறோம் என்கிற ஊழியம் செய்கிறோம் என்கிறதன் அடிப்படையில் அமைந்த காரியமாக இருக்கிறது. இரண்டாவது சொன்ன காரியம் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில நாம் எப்படி வாழுகிறோம், நம்முடைய ஜீவியம் எப்படி இருக்கிறது என்பதை சம்பந்தப்பட்டதா இருக்கிறது. So these are some of the differences between the gifts and the fruit of the Holy Spirit. ஆகவே இந்த காரியங்கள் எல்லாம் பரிசுத்த ஆவியின் வரத்துக்கும் பரிசுத்த ஆவியின் கனிக்கும் உள்ள வித்தியாசங்களா இருக்கின்றன. Now let us explain further what is the fruit of the Spirit. இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திக்கலாம் ஆவியின் கனி என்று சொன்னால் என்ன. Now before we talk about the fruit of the Spirit, let us talk about the fruit. ஆவியின் கனியை குறித்து பேசுவதற்கு முன்பாக கனியை குறித்து முதலாவது நாம் பேசலாம். What is a fruit? கனி என்று சொன்னால் என்ன? Fruit is the external manifestation of the life sap flowing within the tree. ஒரு மரத்திற்குள்ளாக இருக்கக்கூடிய ஜீவனை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தன்மை தான் அந்த மரத்திலிருந்து வரக்கூடிய கனிகள். There is a life flowing within the tree. அந்த மரத்திற்குள்ளாக ஒரு ஜீவன் அங்கே புரண்டோடி கொண்டிருக்கிறது. And that life manifests itself externally in the form of fruit. அந்த மரம் ஜீவனோடு இருக்கிறது என்கிற காரியமானது எப்படி வெளியரங்கமாய் வெளிப்படும் என்று சொன்னால் அதனால் இருந்து வரக்கூடிய அந்த கனியின் மூலமாக வெளிப்படும். So fruit is equal to external manifestation of life sap flowing within the tree. ஆகவே கனி என்று சொல்லும்போது ஒரு மரத்திற்குள்ளாக இருக்கக்கூடிய ஜீவன் அந்த உயிரோட்டத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அம்சமாக இருக்கிறது. Now coming to the fruit of the Spirit, ஆவியின் கனி என்று சொல்லக்கூடிய அந்த காரியத்துக்கு வரும்போது fruit of the Spirit is the character of Christ produced in a believer who submits himself to the working of the Holy Spirit. ஒரு விசுவாசியானவன் அவன் பரிசுத்த ஆவியானவருடைய அங்கே வேலைக்கு கிரியைக்கு அவன் கட்டுப்பட்டு சமர்ப்பித்து வாழும்போது அவனுக்குள்ளாக இருக்கக்கூடிய கிறிஸ்துவனுடைய குணாதிசயங்கள் வெளிப்படுமே, அதுதான் ஆவியின் கனி. Life of Christ is flowing within us. நமக்குள்ளாக கிறிஸ்துவனுடைய ஜீவன் குணங்கள் எல்லாம் அங்கே புரண்டோடி கொண்டிருக்கிறது. And that life of Christ manifests itself as fruit of the Spirit. அந்த கிறிஸ்துவனுடைய ஜீவன் எல்லாம் ஆவியின் கனியாக நம்முடைய வாழ்க்கையிலே வெளிப்படக்கூடியதா இருக்கிறது. So a good definition that we can give to the fruit of the Spirit would be, ஆகவே ஆவியின் கனி என்று சொல்லும்போது அதற்கு நாம் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல வரையறை என்னவென்று சொன்னால், it is the character of Christ produced in a believer as he keeps yielding to the work of the Holy Spirit. ஒரு விசுவாசி பரிசுத்த ஆவியானவருடைய கிரியைகளுக்கு தன்னை சமர்ப்பித்து கீழ்ப்படிந்து வாழும்போது அவனுக்குள்ளாக இருக்கக்கூடிய கிறிஸ்துவனுடைய குணாதிசயங்கள் வெளிப்படக்கூடியதுதான் ஆவியின் கனி. So it is a developing Christian character. ஆகவே ஆவியின் கனி என்று சொல்லும்போது கிறிஸ்தவ குணநலன்களை பண்புகளை வளர்ப்பது என்று அர்த்தமாகிறது. Manifesting the qualities of Christ, characteristics of Christ in an increasing measure in a believer's life as days go by. நாட்கள் செல்ல செல்ல ஒரு விசுவாசியினுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய கிறிஸ்துவின் குணாதிசயங்களை பெருக செய்து அதை வெளிப்படுத்துவதுதான் ஆவியின் கனியாய் இருக்கிறது. Life of Christ within comes out as fruit. கிறிஸ்துவினுடைய ஜீவன் நமக்குள்ளாக இருக்கிறது, அது வெளிப்படும் போது அது கனியாய் வருகிறது. Now the 9 things mentioned in Galatians 5:22-23, கலாத்தியர் 5வது அதிகாரம் 22-23 வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அந்த 9 காரியங்களும் it is actually seen in its fullness in Jesus Christ. That is why we call it the character of Christ. Pardon, uncle, I lost you there. Can you repeat? It is seen in its fullness in the character of Christ. இந்த 9 அம்சங்களும் கிறிஸ்துவினுடைய பண்பிலே குணாதிசயத்திலே நிறைவாய் பூரணமாய் காணப்படக்கூடியதா இருக்கிறது. That is why we call it the character of Christ. ஆகவே தான் இதை நாம் கிறிஸ்துவினுடைய குணாதிசயங்கள் என்று அழைக்கிறோம். So fruit of the Spirit is equal to character of Christ. ஆகவே ஆவியின் கனி நேராக கிறிஸ்துவினுடைய குணாதிசயத்துக்கு சம்பந்தப்படுத்தக்கூடியதா இருக்கிறது. It is an explanation of Galatians 2:20, not I but Christ liveth in me. கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 20வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதா போல, இனி நான் அல்ல கிறிஸ்துவே எனக்குள் ஜீவிக்கிறார் என்கிற வசனத்தை அங்கே நடைமுறைப்படுத்தக்கூடிய காரியமாக இது இருக்கிறது. Fruit of the Spirit is an expression to explain the distinctive lifestyle of a Christian. அந்த ஆவியின் கனி என்று சொல்லும்போது ஒரு கிறிஸ்தவனுடைய வித்தியாசமான வாழ்க்கையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அம்சமாய் இருக்கிறது. Now you would notice that it is not fruits in plural, it is fruit in singular.
நீங்களே இதுல கவனிக்க வேண்டிய காரியம் என்னன்னு சொன்னால் ஆவியின் கனிகள் என்று அங்கே பன்மையிலே சொல்லப்படாமல் ஆவியின் கனி என்று சொல்லி இங்கே ஒருமையிலே சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்க முடியும். That means all these elements have to be simultaneously seen in us at the same time. அப்படி என்று சொன்னால் இந்த சொல்லப்பட்டிருக்கிற இந்த 9 காரியங்களிலும் ஒரே நேரத்திலே நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படக்கூடியவைகளாக இருக்க வேண்டும். You cannot select some out of the 9. இந்த 9லே ஒரு சில காரியங்களை மட்டும் நீங்கள் தெரிவு செய்யக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இல்லை. You cannot walk through the counter of Galatians 5:22-23 and pick up some of them that you like. அங்கே கலாத்தியர் 5வது அதிகாரம் 22 23 என்று சொல்லக்கூடிய இந்த வசனங்கள் ஊடாக ஏதோ ஒரு கடை தெருவில் நடந்து போற மாதிரி போயிட்டு தேவையான பொருட்களை மட்டும் வாங்கி கொண்டு வருகிற விஷயம் அல்ல இது. I think these explanations make it clear what the fruit of the Spirit is. ஆகவே இந்த விவரங்கள் எல்லாம் ஆவியின் கனி என்றால் என்ன என்பதை உங்களுக்கு புரிய வைத்திருக்கும் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். So it is the display of the life of Christ that is within us. நமக்குள்ளாக இருக்கக்கூடிய கிறிஸ்துவினுடைய ஜீவனை குணாதிசயங்களை வெளிப்படுத்தக்கூடிய காரியமாக இந்த ஆவியின் As the Spirit works in our heart, as we yield to the working of the Spirit produces the character of Christ in our life. பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய இருதயத்திலே கிரியை செய்யும் போது அவருடைய கிரியைகளுக்கு நாம் அங்கே கட்டுப்பட்டு நம்மை சமர்ப்பித்து வாழும் போது ஆவியின் கனிகள் நம்முடைய வாழ்க்கையில வெளிப்பட துவங்கக்கூடியதா இருக்கிறது. Now fruit is something that comes from within. கனி என்று சொல்லக்கூடிய காரியம் உள்ளே இருந்து வெளியே வரக்கூடிய விஷயமாய் இருக்கிறது. Only that can be called a fruit. அதுதான் அங்கே கனி என்று சொல்லி அழைக்கப்படக்கூடிய விஷயமாய் இருக்கிறது. Fruit comes from within the plant or within the tree. ஒரு செடிக்கு உள்ளாக இருந்து ஒரு மரத்திற்கு உள்ளாக இருந்து தான் கனி வெளிப்படக்கூடியதா இருக்கிறது. Once when I visited the garden of a friend of mine, ஒருமுறை என்னுடைய நண்பர் ஒருவருடைய தோட்டத்தை நான் போய் பார்த்தேன். he has so many plants and trees with fruits. அவருடைய செடிகளை மரங்களை எல்லாம் பார்க்கும்போது அநேக மரங்களிலே கனிகளும் பழங்களும் காணப்பட்டன. But his apple tree was not giving fruits. ஆனால் அவருடைய ஆப்பிள் மரத்திலே எந்த ஒரு கனியும் காணப்படவில்லை. So he bought some apples from the market and he tied it onto the tree just to show. ஆகவே அவர் என்ன செய்தார் என்று சொன்னால் மார்க்கெட்டுக்கு போய் ஒரு சில கொத்தாக ஆப்பிளை வாங்கி கொண்டு வந்து அதை மரத்திலே கட்டி வைத்தார். இதிலிருந்து இருந்து மரம் பழம் வருகிறது என்பதை காண்பிக்கும் பொருட்டாக. So it looks as if his apple tree is producing apples. அதை பார்க்கும்போது அப்படியே அந்த மரத்திலிருந்து ஆப்பிள் வளருவது போலவே காட்சியளிக்கிறது. It is hanging on the branches, but it is not from the tree. அது அங்கே மரத்திலே தொங்கிக் கொண்டிருந்தாலும் கூட அது மரத்தின் உள்ளிருந்து வந்த ஒரு காரியம் அல்ல. Very often many qualities in our life are artificially displayed. They have not come from inside. அநேக நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அநேக குணாதிசயங்களை எல்லாம் நாம் செயற்கைத்தனமாக வைத்துக் கொண்டிருக்கிறோமே அல்லாமல் அது உள்ளே இருந்து இயற்கையாக வரக்கூடியதாக இல்லை. And we mistake it to be fruit of the Spirit in my life. அதை நாம் நம்முடைய வாழ்க்கையில ஆவிக்குரிய கனி வந்து விட்டது என்று சொல்லி நாமே தவறாக புரிந்து கொள்கிறோம். For example, உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்றால் our expression of love to people. மக்களிடத்திலே நாம் அன்பு செலுத்துகிற காரியம். When we meet people, we show so much love. நாம் மக்களை பார்க்கும்போது அதிகமாய் அன்பை பொழிகிறோம். When we meet Uncle, I lost you there. Yeah, can you repeat it? Sometimes we show so much love to people externally. வெளியரங்கமாக ஆட்களை பார்க்கும்போது அதிகமாக போய் நாம் அன்பை கொட்டுகிறோம். We may shake hands with them or hug them. நாம் அவர்களிடத்திலே போய் கை குலுக்குகிறோம், கட்டி தழுவுகிறோம். And they would think that we really love them. அவங்க நினைப்பாங்க, அப்பா இந்த பிரதருக்கு என் மேல ரொம்ப பாசம். But we know that that is not genuine. ஆனால் நமக்கு தெரியும் அது உண்மையான அன்பு இல்லைன்னு சொல்லி. Sometimes even when it is not there inside, we show it, we pretend to have it. சில நேரங்களிலே அது உண்மையாகவே அப்படிப்பட்ட அன்பு நமக்குள்ளாக இல்லை என்று சொன்னாலும் கூட அது இருப்பது போன்று நாம் நடிக்கிறோம். What about humility? தாழ்மை குறித்து என்ன? We bow before people. நாம் மக்கள் முன்பாக அப்படியே பணிந்து வணங்குவோம். At the same time, we may be very proud in our heart, in our attitudes. அதே நேரத்திலே நம்முடைய மனப்பான்மையிலே நம்முடைய குணாதிசயங்களிலே நாம் மிகவும் பெருமை வாய்ந்தவர்களாக இருக்கக்கூடும். That is not the fruit of the Spirit. இது ஆவியின் கனி அல்ல. That is like artificial fruits brought from the market, tied on to an apple tree. இப்படி நாம் செய்வோம் என்று சொன்னால் அங்கே செயற்கையான ஒரு சில பழங்களை மார்க்கெட்ல இருந்து வாங்கி கொண்டு வந்து மரத்திலே கட்டுவதற்கு சமமாயிருக்கும்.
So just showing love and humility and meekness is not fruit of the Spirit. ஆகவே வெறும் அன்பையும் சாந்தத்தையும் அங்கே தயவையும் நாம் காண்பிப்பதனாலே ஆவியின் கனி நமக்குள்ளாக இருக்கிறது என்ற அர்த்தம் அல்ல. It should be real, it should be coming from within, and we should be sincere in what we show. இது உண்மையானதாக இருக்க வேண்டும், இது உள்ளே இருந்து வரக்கூடிய ஒரு உத்தமமான காரியமாய் காணப்பட வேண்டும். You know, in many places where we get good service in business, they are trained to behave nicely with us. அநேக இடங்களிலே நாம் அங்கே வியாபாரத்தை பொறுத்த மட்டிலே அங்கே அநேகர் வந்து நம்மிடத்திலே நன்றாக பேசுவார்கள், நடந்து கொள்வார்கள். அதெல்லாம் அப்படியாக அவர்கள் நடந்து கொள்ளும்படியாக பயிற்சியை பெற்றதனாலே செய்கிறார்கள். In good restaurants, there are people who serve us. நல்ல ஒரு உணவு விடுதிக்கு நீங்கள் போவீர்கள் என்று சொன்னால் அங்கே வந்து அவர்கள் சேவை செய்வார்கள் நமக்கு. And they are so humble and so nice, they keep asking you if you want anything more. ரொம்ப தாழ்மையாக ரொம்ப பணிவாக பேசுவார்கள். வேற எதனா வேணுமா சார்னு கேட்பாங்க. You know why they ask? That is only for business sake. அவங்க எதுக்காக கேக்குறாங்க தெரியுமா? அவங்களுக்கு வியாபாரம் நல்லா நடக்கணும், அவ்வளவுதான். They never get angry. அவங்க கோபமே வராது அவங்களுக்கு. At home, your wife would probably never ask you if you want anything more. She would sometimes say, enough, you get up and go. சில நேரத்துல நம்ம வீட்ல இருக்கக்கூடிய மனைவி கூட சொல்ல மாட்டாங்க, எங்க இன்னும் கொஞ்சம் சாப்பிடுறீங்களான்னு கேட்க மாட்டாங்க, நீ சாப்பிட்டது போதும் எழுந்து போயான்னு சொல்லுவாங்க. But these people would never say that. ஆனால் இந்த ரெஸ்டாரண்ட்ல இருக்கிற ஆட்கள் அப்படி சொல்லவே மாட்டாங்க. You think they love us more than our wives? நம்முடைய மனைவியை காட்டிலும் இவர்கள் அதனால அதிகமா நேசிக்கிறாங்கன்னு அர்த்தமாயிடுமா? No. அப்படியெல்லாம் இல்லை. Air hostesses. அங்கே விமான பணிப்பெண்கள். They are so polite and so nice. ரொம்ப நாகரிகமாக ரொம்ப தயவாய் நடந்து கொள்வார்கள். They are trained to be like that. அப்படி நடந்து கொள்ளும்படியாக அவர்கள் பயிற்சி பெற்றார்கள். It need not come from within. It can be just external. அது வெளியரங்கமான ஒரு காரியமாக இருக்கக்கூடும். அது மனசுல இருந்து உண்மையாக செய்யக்கூடிய ஒரு சேவை அல்ல. Many of our so-called Christian virtues are artificially displayed, not coming from our heart. நம்முடைய அநேக கிறிஸ்தவ குணாதிசயங்களும் பண்புகளும் இப்படியாக வெளியரங்கமாக இங்கே செயற்கைத்தனமாக இருக்கிறது அல்லாமல் உண்மையாக உள்ளே இருந்து வரக்கூடிய கனிகளாய் காணப்படுகிறதில்லை. I am not saying that all are like that. எல்லாருமே இப்படிதான் இருக்காங்கன்னு அப்படி பொதுவா சொல்லல. But sometimes we all pretend to have qualities that we actually do not possess. ஆனால் சில நேரங்களிலே நாம் எல்லாருமே நம்மிடத்துல இல்லாத குணாதிசயங்களை எல்லாம் இருக்கிறது போல நாம் நடிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். So we need to come to a stage where the Holy Spirit can produce genuine qualities that can be displayed in our life. ஆகவே நாம் எப்படிப்பட்ட ஒரு கட்டத்திற்கு வர வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலே உண்மையான இப்படிப்பட்ட நல்ல குணாதிசயங்கள் வெளிப்படக்கூடிய நிலைமையிலே பரிசுத்த ஆவியானவர் நம்மை பக்குவப்படுத்தக்கூடிய நிலைக்கு நாம் வர வேண்டும். And what the Spirit of God produces in us would naturally come out from within and be displayed. அப்படிப்பட்ட சூழ்நிலை ஆவியானவர் நமக்குள்ளாக என்ன காரியத்தை கொடுக்கிறாரோ அந்த காரியமானது அங்கே இயற்கையாக நம்முடைய வாழ்க்கையிலிருந்து வெளிப்படக்கூடியதாக உள்ளே இருந்து வெளியே வரக்கூடியதாக காணப்படும். And fruit of the Spirit is the unmistakable mark of a person's spirituality. ஆவியின் கனி என்று சொல்லும்போது ஒரு நபருடைய ஆவிக்குரிய தன்மையை அங்கே வெளிப்படுத்தி காண்பிக்கக்கூடிய ஒரு சிறப்பான காரியமாக இருக்கிறது. A tree's inherent nature, a character is made known outwardly by the kind of fruit that it produces. ஒரு மரமானது அது கொடுக்கக்கூடிய அந்த பழத்தின் அந்த கனியின் மூலமாகத்தான் அது எப்படிப்பட்ட தரமான மரம் என்பது நமக்கு புலப்படும். The mark of our spirituality, godliness, is the fruit of the Spirit we manifest. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய ஒரு அடையாளம் என்னவென்று சொன்னால் நாம் அங்கே கொடுக்கக்கூடிய கனிகளாய் இருக்கின்றன. Earlier we talked about the gifts of the Spirit. இதற்கு முன்பாக நாம் ஆவியின் வரங்களை குறித்து பேசினோம். Some people are highly gifted. ஒரு சிலரை பார்க்கும்போது அதிக வரம் பெற்றவர்களாக இருக்கிறார்கள். They can speak so well. அவர்கள் ரொம்ப நல்லா பிரசங்கம் பண்ணுவாங்க, பேசுவாங்க. They can lead the meetings so well. ரொம்ப நல்லா கூட்டங்களை முன்னெடுத்து நடத்துவாங்க. And they impress us so much. மிக அதிகமாக அவருடைய காரியங்கள் எல்லாம் நமக்கு கவர்ச்சிகரமாக மிகவும் சூப்பராக இருக்கும். And when they conduct these spiritual activities so nicely, we would take them to be spiritual people. அவர்கள் இப்படிப்பட்ட ஆவிக்குரிய காரியங்களை எல்லாம் மிக சிறப்பாய் செய்வதை பார்த்துவிட்டு இவர்கள் ரொம்ப ஆவிக்குரியவர்கள் என்று நாம் நினைப்போம். That may not be right. அது ஒருவேளை சரியாக இருக்காது. In Matthew chapter 7, மத்தேயு 7வது அதிகாரம் verses 16 to 20,
16 முதல் 20 வரை உள்ள வசனங்களிலே Luke chapter 6, லூக்கா 6வது அதிகாரம் verses 43 and 44. 43 44 வசனங்களிலே The Lord Jesus said, "You shall know them by their fruits." அவர்களை கனிகளால் நீங்கள் அவர்களை அறிவீர்கள் என்று சொன்னார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. There we read about some people who perform miracles in the name of the Lord Jesus. அங்கே நாம் ஒரு சில ஆட்களை குறித்து வாசிக்கிறோம். அவர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அற்புதங்களை நிகழ்த்தி காண்பிக்கிறார்கள். But the Lord said, "Don't be fooled by their activities." ஆண்டவர் சொல்லுகிறார், அவர்களுடைய செயல்பாடுகளை பார்த்து நீங்கள் வஞ்சிக்கப்பட வேண்டாம். Look at the fruit in their life. அவருடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கனியை பாருங்கள். Fruit is the mark of our godliness, our spirituality. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் நம்முடைய தெய்வ பக்திக்குமான ஒரு அடையாளமாக இந்த ஆவியின் கனி இருக்கிறது. There are many great men and TV preachers and crusade preachers by whom people are so much influenced, seeing their ministries. இன்றைக்கு இருக்கக்கூடிய ஏராளமான தொலைக்காட்சி பிரசங்கியார்கள், பெரிய கன்வென்ஷன்ல பேசக்கூடிய பிரசங்கியார்கள், அவர்களுடைய அந்த ஊழியங்களை எல்லாம் பார்த்து மக்கள் அங்கே கவர்ந்து இழுக்கப்படுகிறார்கள். Later it comes to light that they were not genuine people. அதற்கப்புறமாக வெளிச்சத்துக்கு வரக்கூடிய காரியம் என்னவென்று சொன்னால், இவர்கள் எல்லாம் உண்மையான ஊழியர்கள் அல்ல. Many of them are caught in wrong things. அவர்களில் அநேகர் இப்படிப்பட்ட தவறான காரியங்களிலே அகப்பட்டு இருக்கிறார்கள். But they have a great following because of their gifts. ஆனால் அவர்களுடைய வரங்களினாலே அவர்களை பின்பற்றக்கூடிய ஒரு பெருந்திரள் கூட்டம் இருக்கத்தான் செய்கிறது. Now we should know one very important thing about gifts. இந்த இப்படிப்பட்ட வரங்களை குறித்து நாம் ஒரு மிக முக்கியமான காரியத்தை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். God does not withdraw the gifts that God gives to us when we fall into some sin. நாம் ஒரு சில பாவங்களிலே விழும்போது ஆண்டவர் நமக்கு அருளி இருக்கிற இந்த வரங்களை எல்லாம் நம்மிடத்திலிருந்து திரும்ப பெற்றுக் கொள்கிறதில்லை. That is why people living in sin also can preach wonderful messages. ஆகவே தான் பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஆட்கள் கூட மிக அற்புதமான செய்தி எல்லாம் கொடுக்கிறார்கள். You know, Lucifer was a great angel. அங்கே லூசிபர் ஒரு மாபெரும் சிறப்பான ஒரு தேவதூதன். But he sinned against God. ஆனால் அவன் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்தான். God did not withdraw all his gifts and make him weak or someone who is not able to do anything. No, God did not do that. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தேவன் லூசிபரின் இடத்துல இருக்கக்கூடிய எல்லா தாளந்துகளையும் வரங்களையும் பறித்து கொண்டு அவனை பலவீனமாகவோ அல்லது அவனை சூனியமாகவோ மாற்றவில்லை. Here is a man who is greatly gifted. இங்கே இருக்கக்கூடிய ஒரு மனிதன் மிக அதிகமாய் வரம் பெற்றவனாய் இருக்கிறான். But if he lives a sinful life, ஆனால் அவன் ஒரு பாவ ஜீவியம் ஜீவிப்பான் என்று சொன்னால், God doesn't withdraw his gift. தேவன் அவனுடைய வரங்களை எல்லாம் திரும்ப பெற்றுக் கொள்கிறதில்லை. God doesn't make him blind or dumb because of some sin in his life. அவனுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு சில பாவங்களின் நிமித்தமாக ஆண்டவர் அவனுடைய கண்ணை குத்துகிறதில்லை அல்லது காது கேட்காமல் செய்ய போகிறதில்லை. And people continue to be amazed by the great expression of their gifts. இப்படிப்பட்ட வரங்களை எல்லாம் ஆட்கள் சிறப்பாய் வெளிப்படுத்தும் போது அதையெல்லாம் பார்த்து ஆச்சரியப்பட்டு கவரப்படக்கூடிய மக்கள் இருந்து கொண்டேதான் இருக்கிறார்கள். That is why the Lord Jesus warned us not to be fooled by the gifts of people, but to recognize them by their fruit. ஆகவே தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு எச்சரிக்கிறது என்னவென்று சொன்னால், மனிதர்களுடைய அந்த வரத்தை பார்த்து நீங்கள் கவர்ந்திழுக்கப்படாமல் அவருடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கனிகளை நாம் கவனித்து பார்க்க வேண்டும். Our life and character is far more important than our gifts and our abilities. நம்முடைய வாழ்க்கையும் நம்முடைய குணாதிசயமும் நம்முடைய வரங்களையும் நம்முடைய தாளந்துகளையும் காட்டிலும் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கிறது. Another difference between gifts and fruit, அங்கே வரத்துக்கும் கனிக்கும் இருக்கக்கூடிய இன்னொரு வித்தியாசம் என்னவென்று சொன்னால், all the believers are not expected to have all the gifts. எல்லா விசுவாசிகளுக்கும் எல்லா வரங்களும் இருக்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. One brother may have 3 gifts, he may not have all the gifts. ஒரு சகோதரனுக்கு 3 வரம் இருக்கலாம், அவருக்கு எல்லாமே இருக்காது. But all the believers are expected to have all the fruit of the Spirit. ஆனால் ஆவியின் கனியாகிய இந்த 9 காரியங்களும் எல்லா விசுவாசிகளுடைய வாழ்க்கையிலும் இருக்க வேண்டும் என்கிற எதிர்பார்ப்பு இருக்கிறது. We cannot say you can have 2, 3 of the 9 and you can leave out the rest of the gift of the fruit. 2-3 கனியை நான் எடுத்துக்கிறேங்க, அதுக்கு மேல மிச்சம் இருக்கிறதெல்லாம் எனக்கு வேணாம்னு சொல்லி அப்படி நாம் நிராகரிக்க முடியாது. So all the believers may not have all the gifts, but all the believers are expected to have all the fruit. ஆகவே எல்லா விசுவாசிகளும் எல்லா வரங்களும் பெற்றவர்களா இருக்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. ஆனால் எல்லா விசுவாசிகளும் எல்லா கனிகளையும் வெளிப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கிறது. So let us come back to what we were saying. ஆகவே நாம் அங்கே படித்துக் கொண்டிருந்த அந்த காரியத்துக்கு நாம் திரும்ப வரலாம். Fruit of the Spirit is
the character of Christ produced by the Holy Spirit in a believer who yields to him. ஆகவே ஆவியின் கனி என்று சொல்லும்போது அங்கே கிறிஸ்துவனுடைய குணாதிசயம் பரிசுத்த ஆவியானவருக்கு கட்டுப்பட்டு அவருடைய காரியங்களுக்கு சமர்ப்பித்து இருக்கக்கூடிய ஒரு நபருடைய வாழ்க்கையில வெளிப்படக்கூடிய காரியமாய் இருக்கிறது. In the Gospel of John, the Lord Jesus taught அங்கே யோவான் சுவிசேஷத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து போதித்தார் that one of the works of the Holy Spirit is to glorify Christ. பரிசுத்த ஆவியானவருடைய செயல்பாடுகளிலே ஒரு முக்கியமான கிரியை என்னவென்று சொன்னால் கிறிஸ்துவை மகிமைப்படுத்தக்கூடியது. Holy Spirit does not speak of himself or glorify himself. பரிசுத்த ஆவியானவர் தன்னை குறித்து பேசுகிறதில்லை, அவர் தன்னைத்தானே அங்கே மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறதில்லை. Now many people speaking or preaching about the Holy Spirit talk in such a way that we would think that the Holy Spirit is lifting himself. அங்கே ஒரு சில ஆட்கள் பேசுவதையும் செய்வதையும் பார்க்கும்போது அவர்கள் எப்படி பேசுவார்கள் என்று சொன்னால் பரிசுத்த ஆவியானவர் இவரை அப்படியே தூக்கி வைத்து விட்டார் என்பது போல் பேசுவார். In John 15:26, யோவான் 15வது அதிகாரம் 26வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், but when the Comforter is come, whom I will send unto you from the Father, even the Spirit of truth, which proceedeth from the Father, he shall testify of me. பிதாவினிடத்திலிருந்து நான் உங்களுக்கு அனுப்ப போகிறவரும் பிதாவினிடத்திலிருந்து புறப்படுகிறவருமாகிய சத்திய ஆவியான தேற்றரவாளன் வரும்போது அவர் என்னை குறித்து சாட்சி கொடுப்பார். He shall testify of me. அவர் என்னை குறித்து சாட்சி கொடுப்பார். So the work of the Holy Spirit is to testify about the Lord Jesus. ஆகவே பரிசுத்த ஆவியானவருடைய செயல்பாடு என்னவென்று சொன்னால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர் சாட்சி கொடுக்க வேண்டும். In John 16 and verse 14, யோவான் 16வது அதிகாரம் 14வது வசனத்திலே he shall glorify me, அவர் என்னை அங்கே மகிமைப்படுத்துவார். for he shall receive of mine and shall shew it unto you. Same verse. He shall receive of mine and shall shew it unto you. John 16:14. யோவான் 16வது அதிகாரம் 14வது வசனத்திலே நாம் வாசிக்கும்போது அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதினால் என்னை மகிமைப்படுத்துவார். So what is the work of the Holy Spirit? ஆகவே பரிசுத்த ஆவியானவருடைய வேலை இங்க என்ன? He doesn't speak of himself. அவர் தன்னை குறித்து ஒருபோதும் பேசுகிறதில்லை. He doesn't lift him up. அவர் தன்னைத்தானே உயர்த்துகிறதில்லை. He doesn't make people more spirit conscious. He makes people more Christ conscious. அவர் மக்களை எல்லாம் இன்னும் ஆவியானவருக்கு அடுத்த விதத்திலே அவர் சிந்திக்க வைக்கிறதில்லை, கிறிஸ்துவுக்கு அடுத்த விதத்திலே அவர்களை சிந்திக்க தூண்டுகிறார். So the work of the Holy Spirit is to testify of Christ and glorify Christ. ஆகவே பரிசுத்த ஆவியானவருடைய வேலை என்னவென்று சொன்னால் கிறிஸ்துவை குறித்து சாட்சி கொடுத்து கிறிஸ்துவை மகிமைப்படுத்த வேண்டும் என்பதே. So when the Spirit of God works in a believer, his work is to manifest Christ in and through that believer. ஆகவே ஆவியானவர் ஒரு விசுவாசியினுடைய வாழ்க்கையில கிரியை செய்யும் போது அந்த விசுவாசியினுடைய வாழ்க்கையின் மூலமாக கிறிஸ்துவை உயர்த்த வேண்டும் என்பதுதான் அவருடைய நோக்கமாக இருக்கிறது. That is why the fruit of the Spirit is the character of Christ produced by the Spirit of God. ஆகவே தான் ஆவிக்குரிய கனி என்று சொல்வது அது கிறிஸ்துவினுடைய குணாதிசயமாக இருக்கிறது. இது பரிசுத்த ஆவியானவரால் நமக்கு கொடுக்கப்பட்டதா இருக்கிறது. Now the New Testament teaches us that the Spirit of God is at work in the heart of a believer. இங்கே புதிய ஏற்பாட்டிலே நாம் வாசிக்கும் போது தேவ ஆவியானவர் ஒரு விசுவாசியினுடைய இருதயத்திலே கிரியை செய்கிறார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். In Philippians 2:13 we read, God is at work within you. அங்கே பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 13வது வசனத்திலே நாம் வாசிக்கும் போது தேவன் நமக்குள்ளாக கிரியை செய்து கொண்டிருக்கிறார் என்று வாசிக்கிறோம். God is at work within every believer. ஒவ்வொரு விசுவாசிக்குள்ளாகவும் தேவன் கிரியை செய்து கொண்டே இருக்கிறார். The moment we are saved, we receive the Holy Spirit. நாம் ரட்சிக்கப்பட்ட மாத்திரத்திலே நமக்கு பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்படுகிறார். And all the days of our life, the Spirit of God keeps working within us. நம்முடைய வாழ்நாள் முழுவதுமாக தேவ ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையிலே கிரியை செய்து கொண்டே இருக்கிறார். And what is that work the Spirit does in our life? அங்கே ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட கிரியை செய்து கொண்டிருக்கிறார்? Well, he helps us in all areas of our life. நம்முடைய வாழ்க்கையினுடைய எல்லா அம்சங்களிலும் அவர் நமக்கு உதவி செய்கிறார், உண்மைதான். He leads us, he guides us, and he guides us. அவர் நம்மை வழி நடத்துகிறார், The அவர் நம்மை Spirit of நடத்தி God leads and கொண்டிருக்கிறார். guides us, பரிசுத்த and ஆவியானவர் நம்மை he வழி assists நடத்துகிறார். us, he helps us.
அவர் நமக்கு உதவி செய்கிறார், ஒத்தாசை செய்கிறார். But more than all that, he produces Christ likeness in us. ஆனால் இவை எல்லாவற்றுக்கும் மேலாக கிறிஸ்துவின் சாயலை நமக்குள்ளாக அவர் கொடுக்கிறார். Now the Spirit of God helps me to minister the word. ஆகவே இப்பொழுது தேவ ஆவியானவர் வேதத்தை எடுத்து போதிப்பு ஊழியம் செய்வதற்கு எனக்கு உதவி செய்கிறார். But the greatest work of the Spirit of God in me is not to make me a great preacher. The greatest work of the Spirit of God in me is to make more like Jesus in my character. ஆனால் தேவ ஆவியானவர் என்னுடைய வாழ்க்கையில செய்யக்கூடிய மிக பிரதானமான காரியம் என்னை ஒரு பெரிய பிரசங்கியாராக மாற்ற வேண்டும் என்பதல்ல, ஆனால் என்னை கிறிஸ்துவனுடைய குணாதிசயத்தை உடையவனாக மாற்ற வேண்டும் என்பதே. This is the vital thing. இது மிக முக்கியமான ஒரு காரியமா இருக்கிறது. Blessed are they who understand this. இதை புரிந்து கொள்ளக்கூடியவர்கள் பாக்கியவான்கள். The greatest work of the Spirit in me is not to make me a great servant, a great preacher, great worker, but his greatest work is to make me more like Christ. ஆகவே பரிசுத்த ஆவியானவருடைய வாழ்க்கையிலே கிரியை செய்வது என்னை ஒரு பெரிய பிரசங்கியார் ஆக்குவதற்கோ அல்லது ஒரு பெரிய ஊழியக்காரன் ஆக்குவதற்கோ அல்லது ஒரு பெரிய காரியங்களை செய்வதற்கோ அல்ல, மாறாக அவர் என்னிலே கிரியை செய்வது மிக முக்கியமாக என்னை கிறிஸ்துவை போல் மாற்றுவதற்கு. That is the relevance of the fruit of the Spirit in a believer's life. ஆகவே ஒரு விசுவாசியினுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய ஆவிக்குரிய கனி என்று சொல்லும்போது அது இத்தோடு கூட சம்பந்தப்பட்டதா இருக்கிறது. Will you please look with me at Hebrews chapter 13? என்னோடு கூட எபிரேயர் எழுதின நிருபம் 13வது அதிகாரத்தை நீங்கள் பார்ப்பீர்களா? Verse 20 and 21. 20வது வசனமும் 21வது வசனமும். Hebrews 13, 20 and 21. எபிரேயர் எழுதின நிருபம் 13வது அதிகாரம் 20, 21. Now the God of peace that brought again from the dead our Lord Jesus, that great shepherd of the sheep, through the blood of the everlasting covenant, make you perfect in every good work to do his will, working in you that which is well pleasing in his sight, through Jesus Christ, to whom be glory forever and ever. Amen. நித்திய உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே ஆடுகளுடைய பெரிய மெய்ப்பரான நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து ஏறி வர பண்ணின சமாதானத்தின் தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு தமக்கு முன்பாக பிரியமானதை உங்களில் நடப்பித்து நீங்கள் தம்முடைய சித்தத்தின்படி செய்ய உங்களை சகலவித நற்கிரியையிலும் சீர்பொருந்தினவர்கள் ஆக்குவாராக. அவருக்கு என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமென். Let me pick up some truth from this verse and put it in a simple language. இந்த வசனங்களில் இருக்கக்கூடிய ஒரு சில சத்தியங்களை எடுத்து உங்களுக்கு எளிமையான முறையிலே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். Did you see in verse 21 that God is at work, God is working in you? அங்கே 21வது வசனத்தில் நான் வாசிக்கும் போது தேவன் நமக்குள்ளாக கிரியை செய்து கொண்டிருக்கிறார். Now today when it says God works in us, that is basically through the Holy Spirit. இன்றைக்கு தேவன் நமக்குள்ளாக கிரியை செய்கிறார் என்று சொல்லும்போது அடிப்படையிலே அது பரிசுத்த ஆவியானவர் மூலமாக அவர் நம்மிலே கிரியை செய்கிறார். So God works in you. ஆகவே தேவன் நமக்குள்ளாக கிரியை செய்கிறார். And he works through the Holy Spirit. அவர் பரிசுத்த ஆவியானவரின் மூலமாக ஊழியம் செய்கிறார். And he is producing what is pleasing in his sight. அவர் தம்முடைய பார்வையிலே எது அங்கே சித்தமாய் இருக்கிறதோ அந்த காரியத்தை அவர் அங்கே விளைய செய்கிறார். What is well pleasing? அவருடைய சித்தத்திற்கு எது உகந்ததா இருக்கிறது. Now think of our heart like a factory. நம்முடைய இருதயத்தை ஒரு தொழிற்சாலையை போல நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள். In that factory there is a production manager who is the Holy Spirit. அங்கே தொழிற்சாலையிலே அந்த காரியங்களை எல்லாம் அங்கே செய்யக்கூடிய ஒரு அதிகாரி ஒருவர் இருக்கிறார். அவர்தான் பரிசுத்த ஆவியானவர். And the product is that which is well pleasing to God. அங்கே அவர் விளைய செய்யக்கூடிய அந்த பொருள் என்னவென்று சொன்னால் தேவனுக்கு மிகவும் பிரியமாய் இருக்கக்கூடிய காரியங்கள். Now what is well pleasing to God? தேவனுக்கு மிக பிரியமாய் இருக்கக்கூடிய காரியங்கள் என்னென்ன? This is my beloved son in whom I am well pleased. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாய் இருக்கிறேன். So God is most pleased with his son. ஆகவே தேவன் தன்னுடைய குமாரனிலே மிகவும் பிரியம் கொண்டவராக இருக்கிறார். So what is the production manager producing in me? ஆகவே அங்கே விளைய செய்யக்கூடிய அந்த மேலாளர் எனக்குள்ளாக என்ன காரியத்தை வரப்பண்ணுகிறார்? The character of Christ, that which is well pleasing to him. அங்கே தேவனுக்கு மிகவும் பிரியமாய் இருக்கக்கூடிய கிறிஸ்துவினுடைய குணாதிசயத்தை எனக்குள்ளாக அவர் அங்கே விளைய செய்யக்கூடியவராய் இருக்கிறார். So my heart is the factory.
ஆகவே என்னுடைய இருதயம் ஒரு தொழிற்சாலை போல் இருக்கிறது. Holy Spirit is the one who works there. அங்கே பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளாக அங்கே வேலை செய்யக்கூடிய ஒரு மேலாளராய் இருக்கிறார். Product he brings forth is that which is well pleasing to God. That is the character of Jesus Christ. அவர் அங்கே உள்ளே இருந்து வெளிக்கொண்டு வரக்கூடிய பொருள் என்னவென்று சொன்னால் அது தேவனுக்கு மிக பிரியமாய் இருக்கக்கூடிய ஒரு பொருளாய் இருக்கிறது. அதுதான் கிறிஸ்துவினுடைய குணாதிசயம். Now we know that in many factories there is no production. நமக்கு தெரியும் அநேக தொழிற்சாலையிலே இப்பொழுது அங்கே விளைச்சலே கிடையாது. Because they have strike. ஏனென்று சொன்னால் அங்கே தடையெல்லாம் செய்கிறார்கள், அங்கே போராட்டம் Because they have caravo and strike and there is no production happening properly. அங்கே போராட்டங்களும் பந்துகளும் நடக்கிறதுனாலே அங்கே உங்க விளைச்சல் அங்கே இல்லாமல் காணப்படுகிறது. That is true in the life of believers also. ஒரு விசுவாசியினுடைய வாழ்க்கையிலே கூட இந்த காரியம் உண்மையாய் இருக்கிறது. Holy Spirit wants to produce the character of Christ in every one of us. அங்கே பரிசுத்த ஆவியானவர் நம் எல்லாருடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட கிறிஸ்துவினுடைய குணாதிசயத்தை விளைவிக்க சித்தமுள்ளவராய் இருக்கிறார். But because we do not yield to him, ஆனால் நாம் அவருக்கு சமர்ப்பிக்காமல் கீழ்ப்படியாமல் இருக்கிறதுனாலே, because we do not obey him, நாம் அவருக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறதுனாலே, because we do not cooperate with him properly, நாம் அவரோடு கூட ஒன்றாக ஒருங்கிணைந்து காரியங்களை செய்யாமல் இருப்பதனாலே, Holy Spirit is not able to display the character of Christ in its full measure in the life of so many people. ஆகவே கிறிஸ்துவனுடைய குணாதிசயங்களை எல்லாம் மிக முழுமையான ஒரு நிலைமையிலே பரிசுத்த ஆவியானவரால் வெளிக்கொண்டு வர முடியாத ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டிருக்கிறது. The more I cooperate with the working of the Spirit of God in my heart, என்னுடைய இருதயத்திலே பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்யக்கூடிய அந்த காரியங்களுக்கெல்லாம் நாம் அதிகமாய் நான் ஒத்துழைக்கும் போது, the more I obey him, the more I follow the promptings of the Holy Spirit, the more he will be able to produce Christ likeness in my life. நான் அதிகமாக பரிசுத்த ஆவியானவருடைய வார்த்தையை கேட்கும் போது, அவருக்கு நான் ஒத்துழைக்கும் போது, அவர் அதிகமாக எனக்குள்ளாக கிறிஸ்துவினுடைய குணாதிசயங்களை வரப்பண்ணக்கூடியவராக இருக்கிறார். What a great truth this is. எவ்வளவு பெரிய ஒரு அற்புதமான சத்தியமாய் இருக்கிறது பாருங்கள். So what is the fruit of the Spirit? ஆகவே ஆவியின் கனி என்று சொன்னால் என்ன? It is the product that Holy Spirit produces in my heart, which is his factory, which is his workplace. என்னுடைய இருதயமாகிய அந்த தொழிற்சாலைக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவருடைய வேலை ஸ்தலத்துக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர் விளைய பண்ணக்கூடிய காரியங்களாக இருக்கின்றன. But the measure of production depends on the measure of cooperation or obedience or yielding. ஆனால் எவ்வளவு அதிகமான விளைச்சல் உள்ளே இருந்து ஏற்படும் என்பது நாம் எந்த அளவுக்கு பரிசுத்த ஆவியானவரோடு ஒத்துழைக்கிறோம், அவருக்கு கீழ்ப்படிந்து ஜீவிக்கிறோம் என்பதன் அடிப்படையிலே இருக்கிறது. There is another beautiful verse in 2 Corinthians chapter 3. 2 கொரிந்தியர் 3வது அதிகாரத்திலே இன்னொரு அழகான வசனம் இருக்கிறது. In chapter 3 verse 18, Apostle Paul talks about the same thing. 2 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 18வது வசனத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் இதே காரியத்தை குறித்து பேசுகிறார். But we all with open face, beholding as in a glass the glory of the Lord, are changed into the same image from glory to glory, even as by the Spirit of the Lord. நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். Now let me put this truth in a very simple way. இந்த சத்தியத்தை மிக எளிமையான விதத்திலே நான் உங்களுக்கு சொல்லட்டும். As the Spirit of God works in me, பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளாக கிரியை செய்கிறது நிமித்தமாக I am changed into his image from one degree of glory to another degree of glory. நான் அவருடைய சாயலாக மாறுகிறேன், ஒரு நிலைமையான மகிமைக்கு மேல் அதிகமாய் மகிமை அடைந்து மறுரூபமாகிறேன். So I am being transformed into the image of the Lord Jesus Christ by the Holy Spirit as the Spirit works within me. ஆகவே பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளாக கிரியை செய்யறதுனாலே பரிசுத்த ஆவியானவராலே நான் கிறிஸ்துவனுடைய சாயலுக்கு ஒத்ததாக நான் மறுரூபமாக கூடியவனாக இருக்கிறேன். As we behold the glory of the Lord Jesus, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையை நாம் தரிசிக்கிற தருணத்திலே we are continually transformed நாம் அங்கே தொடர்ந்து நாம் மறுரூபமாக்கப்பட்டு கொண்டே இருக்கிறோம். into his likeness. அவருடைய சாயலுக்கு ஒத்ததாக நாம் மறுரூபமாகிறோம். And who does that work? அந்த கிரியையை செய்யக்கூடிய நபர் யார்? That verse says, by the Spirit of the Lord. அங்கே அந்த வசனம் சொல்லுகிறது, தேவ ஆவியானவர் அப்படி செய்கிறார்.
So this is a verse that talks about the transformation the Spirit of God brings about in the life of a believer, transforming into the likeness of Christ. ஆகவே இந்த வசனம் எதை குறித்து பேசுகிறது என்று சொன்னால் பரிசுத்த ஆவியானவர் எப்படி ஒரு விசுவாசியினுடைய வாழ்க்கையிலே மறுரூபத்தை கொண்டு வந்து கிறிஸ்துவை போல நம்மை மாற்றுகிறார் என்பதை குறித்து பேசுகிறது. That is a very important verse in the New Testament. புதிய ஏற்பாட்டிலே மிக முக்கியமான ஒரு வசனமாக இது இருக்கிறது. Let me just read to you what some great men of God have explained about this verse so that we can understand this truth clearly. இந்த வசனத்தை குறித்து ஒரு பெரிய தேவ மனிதன் என்ன சொன்னார் என்பதை நான் உங்களுக்கு வாசித்து காண்பிக்க விரும்புகிறேன். இதை நாம் செய்வதன் மூலமாக இதில் இருக்கக்கூடிய சத்தியத்தை இன்னும் தெளிவாய் நம்மால் புரிந்து கொள்ள முடியும். This is John MacArthur's explanation about 2 Corinthians 3:18. 2 கொரிந்தியர் 13:18 குறித்து ஜான் மெக்கார்த்தர் இப்படியாக சொல்கிறார். As they gaze at the glory of the Lord, கிறிஸ்துவினுடைய மகிமையை அவர்கள் பார்க்கக்கூடிய அந்த தருணத்திலே believers are continually being transformed into Christ likeness. விசுவாசிகள் தொடர்ச்சியாக கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒத்த சாயலுக்கு நேராக அவர்கள் மறுரூபமாக்கப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். By continually focusing on him, the Spirit transforms the believer more and more into his image. தொடர்ந்து அவரை உற்று நோக்கி கொண்டு இருப்பதன் மூலமாக ஒரு விசுவாசியை பரிசுத்த ஆவியானவர் இன்னும் அதிகமாக கிறிஸ்துவினுடைய சாயலுக்கு ஒத்ததாக மாற்றுகிறார். This verse describes progressive sanctification. இந்த வசனமானது தொடர்ச்சியாக நாம் பரிசுத்தமாகிறோமே அந்த காரியத்தை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. The more believers grow in their knowledge of Christ, the more he is revealed in their lives. எவ்வளவுக்கு அதிகமாக விசுவாசிகள் கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே அவர்கள் வளர்கிறார்களோ அந்த அளவுக்கு அதிகமாக அவர்கள் கிறிஸ்துவை போல் மாறக்கூடியவர்களாக இருப்பார்கள். Now let me read to you what William MacDonald has said about this verse. இந்த வசனத்தை குறித்து வில்லியம் மெக்டொனால்ட் என்று சொல்லக்கூடிய அறிஞர் என்ன சொன்னார் என்பதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். The Spirit of the Lord works in our life the marvelous miracle of increasing conformity to Christ. தேவ ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையிலே கிரியை செய்யும் போது நம்மை கிறிஸ்துவினுடைய சாயலுக்கு நேராக மாற்றக்கூடிய ஒரு மிகவும் அற்புதமான செயல் அங்கே நடைபெறுகிறது. The marvelous miracle of increasing conformity to Christ. மிகவும் அற்புதகரமான மிகவும் வியக்கத்தக்க விதத்திலே கிறிஸ்துவை போன்ற சாயலை நாம் அடைவதற்கு நேராக நாம் முன்னேறி போகிறோம். Jane Darby once said, ஜேன் டார்பி என்று சொல்லக்கூடிய ஒரு முறை சொன்னார், when Stephen prayed, lay not this sin to their charge, அங்கே ஸ்தேவான் எங்கே இப்படிப்பட்ட பாவத்தை இவர்கள் மேல் சுமத்தாதிரும் என்று ஜெபித்தபோது he was doing as Christ did, because Christ also prayed the same prayer. அவர் கிறிஸ்து எப்படி செய்தாரோ அதை போலவே தான் அவரும் செய்தார். என்று சொன்னால் கிறிஸ்துவும் அதே ஜெபத்தை செய்தார். So there he is changed into Christ's image. That is what Jane Darby said. ஆகவே அந்த இடத்திலே ஸ்தேவான் கிறிஸ்துவினுடைய சாயலுக்கு நேராக மாறினார் என்பதைத்தான் அங்கே ஜேன் டார்பி சொல்லுகிறார். As Christ prayed for the forgiveness of his offenders, Stephen also prays for the forgiveness of his offenders, and in that he is transformed into the likeness of Christ in that character. கிறிஸ்து எப்படி தன்னை துன்பப்படுத்தினவர்களுக்காக ஜெபம் பண்ணினாரோ அதே விதமாக ஸ்தேவானும் கூட தன்னை துன்பப்படுத்தின அந்த மக்களுக்காக ஜெபித்ததன் மூலமாக கிறிஸ்துவனுடைய குணாதிசயத்தை உடையவராக ஸ்தேவான் அங்கே மறுரூபமாக்கப்பட்டிருக்கிறார். So 2 Corinthians 3:18 says, 2 கொரிந்தியர் 3:18 வசனம் சொல்லுகிறது என்னவென்று சொன்னால், as we behold the glory of the Lord Jesus more and more, நாம் கிறிஸ்துவானவருடைய மகிமையை இன்னும் அதிகமாக நாம் அங்கே தரிசிக்கும் போது காணும் போது, and as the Spirit of God works in our heart, தேவனுடைய ஆவியானவர் நம்முடைய இருதயத்திலே கிரியை செய்யும் போது we are changed from one degree of glory to another glory into the likeness of Christ. ஒரு அளவான மகிமையை கடந்து நாம் இன்னொரு விதமான ஒரு மகிமைக்குள்ளாக போகிறோம். கிறிஸ்துவினுடைய சாயலுக்கு நேராக முன்னேறி செல்லக்கூடியவர்களாய் இருக்கிறோம். In 2 Peter chapter 1 and verse 4, 2 பேதுரு 1:4 வசனத்திலே we are told that we are all partakers of divine nature. நாம் எல்லாரும் நாம் திவ்ய சுபாவத்திற்கு பங்காளிகளாய் இருக்கிறோம் என்று சொல்லி நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. The moment we are saved, we receive divine nature, the nature of God. நாம் ரட்சிக்கப்படக்கூடிய அந்த தருணத்தில் தானே நமக்குள்ளாக ஒரு தெய்வீக சுபாவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. The nature of God is the nature that was manifested in Christ. அங்கே தெய்வீக சுபாவம் என்று சொல்லும்போது கிறிஸ்துவனுடைய சுபாவமாக நமக்குள்ளாக அது வெளிப்படக்கூடியதா இருக்கிறது. And that nature, all of us have it basically in our heart.
அந்த சுபாவம் அடிப்படையிலேயே நம் எல்லாருடைய இருதயத்திலும் இருக்கக்கூடியதா இருக்கிறது. And as the Spirit works within us, நமக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்யும் போது, and as we yield to the working of the Spirit, அந்த சூழ்நிலையிலே பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்துதலுக்கு நாம் அங்கே சமர்ப்பிக்கும் போது, as we obey the Spirit of God, தேவ ஆவியானவருக்கு நாம் அங்கே கீழ்ப்படியும் போது, that nature, divine nature, is manifested more and more through our character. அந்த திவ்ய சுபாவமானது நம்முடைய குணாதிசயங்கள் பண்புகளின் மூலமாக அதிகமாக வெளிப்படக்கூடியதா இருக்கிறது. That is fruit of the Spirit. அதுதான் ஆவியின் கனியா இருக்கிறது. I think we should close it for the day. இன்றைக்கு ஆன வகுப்பை நாம் இப்பொழுது முடிக்கலாம். So we are trying to explain what the fruit of the Spirit is. ஆகவே இன்றைக்கான வகுப்பிலே நாம் அங்கே ஆவியின் கனி என்றால் என்ன என்று சொல்லி நாம் அதை விளக்குவதற்கு நாம் முயற்சித்தோம். And tomorrow, God willing, we are going to look at all the 9 of them as time permits. நாளைய தினத்திலே அந்த 9 அம்சங்களையும் நேரத்திற்கு ஏற்றபடி நாம் சிந்திக்க இருக்கிறோம். So how shall we conclude our class today? ஆகவே இன்றைக்கான வகுப்பை நாம் எப்படி அங்கே நிறைவு செய்யலாம்? God wants to do a great work in me. தேவன் எனக்குள்ளாக ஒரு மாபெரும் செயலை செய்ய சித்தம் கொண்டிருக்கிறார். That is not making me a great preacher or famous man or any such thing. என்னை ஒரு பெரிய பிரசங்கியாராகவோ மிகவும் பிரபலமான ஒரு நபராகவோ மாற்றுவது அவருடைய நோக்கம் அல்ல. That is to make me more like Jesus Christ in my character. என்னுடைய குணாதிசயத்திலே கிறிஸ்துவை போல் என்னை அதிகமாய் அவர் மறுரூபப்படுத்த வேண்டும் என்பதுதான் அவருடைய நோக்கமாய் இருக்கிறது. That is the essence of spirituality. அதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய சாராம்சமாய் இருக்கிறது. So maybe obey every prompting of the Holy Spirit. ஆகவே பரிசுத்த ஆவியானவருடைய சகலவிதமான தூண்டுதலுக்கும் வழிநடத்துதலுக்கும் நாம் கீழ்ப்படிவோமாக. Maybe say no to ourselves and yes to the Spirit at every point in our life. ஆகவே நம்முடைய சுயத்திற்கு நாம் வேண்டாம் என்று சொல்லி ஆவியானவருக்கு நாம் ஆம் என்று சொல்லக்கூடியவர்களாக நம்முடைய வாழ்க்கையின் எல்லா தருணங்களிலும் இருக்க வேண்டும். Then the Spirit will work in us and produce the fruit of the Spirit. அதற்கப்புறமாக ஆவியானவர் நமக்குள்ளாக கிரியை செய்து ஆவியின் கனியை நம்முடைய வாழ்க்கையிலிருந்து வெளிப்படச் செய்வார். May God bless these words to our lives. தேவன் தாமே இந்த வார்த்தைகளை நம்முடைய வாழ்க்கைக்கு ஆசீர்வாதித்து தருவாராக. Thank you for your prompt attention and thank you for the privilege given to share God's word. நீங்கள் கவனமாய் கேட்டதற்காக உங்களுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். தேவனுடைய வார்த்தையை பகிரக்கூடிய ஒரு வாய்ப்புக்காகவும் நான் நன்றி செலுத்துகிறேன். May God's name be glorified. We thank you, Brother John Korean Uncle, once again for this blessed time we had with you. And the Spirit of God did really speak to each one of us and through you mainly. And we praise God for the points that you had brought out between the gifts of the Spirit and the fruit of the Spirit. So some valid points which are very much necessary for us to really note it down rather than hear it. And in time passage, we may even forget it. So to really note it down, it will make us remember and make these points go deep down in our hearts. Also the verses which, all the verses which we have been prompted with today evening has been blessed. We glorify God for all what the Lord has been doing evening after evening, and especially today evening. We praise God for Brother John Korean Uncle for having accepted our invitation and come into this program. Also, we thank Brother Surendran for translating this message from English to Tamil. We praise God for him also. May God use him more in the days to come. Now we thank each one of you for joining us and for encouraging us evening after evening. It is for the past 2 months continuously, more than 2 months continuously, by the grace of God, we are able to have this. To be frank, I used to have the Bible study. We used to have it in the assembly hall once in a week, but now almost daily except for Sunday, and now from July month also Sundays, all the 7 days we have the Bible study.
may the name of the Lord be glorified for what he is doing, not only in this Zoom Bible study, but many other places. So we thank each one of you for having joined us and encouraged us and heard this message. And definitely the Spirit of God would have spoken to your hearts, and may you go home and go to your Bibles and continue to meditate on the verses and the words that has been granted, so that God's name may be glorified in your practice daily in your Christian walk of life. That is a personal character that is more important than the spiritual gifts. The fruit of Spirit, which is more important in our personal character, which makes us, the Holy Spirit which is in us, makes us more Christ-like, so that we can give glory to God. We thank you once again, dear uncle, for this blessed message. Now we are going on with this message tomorrow also, tomorrow evening. Please join in with the same topic. May God be with each one of us. And we are closing now with a closing prayer. I request from Bombay, Brother Noble John, to please close in with the word of prayer. Over to Brother Noble John in Bombay. Shall we pray? Yeah, Can you please. hear? Yes, we can hear. Loving Heavenly Father, we thank you for this blessed evening that was granted unto us. Thank you, Lord, for Brother John Kurian, who expounded the word this evening. Thank you, Lord, for all the thoughts concerning the gifts of the Spirit and the fruit of the Spirit that has been well spoken, that we may be able to follow this in our Christian life. Lord, be with us and help us. It is thy Spirit that is working in us, and it is producing the fruit in our Christian lives. Lord, there are many things that we have heard, Lord, that may enable us to put it into practice in our day-to-day life. Lord, be with us and bless us these words, and help us to do thy will in the days ahead. We give thee thanks, praises, and adorations unto you, and ask this prayer in the sweet and precious name of our Lord and Savior, Jesus Christ. Amen. May the love of God the Father, the grace of the Lord Jesus Christ, and the fellowship of our Lord, of the Holy Spirit be with us now and forevermore. Amen. Thank you all once again. May God be with each one of you. God willing, we shall see tomorrow evening.